வருத்தத்தோட, வேதனையோட, பாரத்தோட இந்த இடத்துல இருக்கிறீங்களோ, உங்களோட வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துவால ஒரு விடுதலையையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு நிம்மதியை தர முடியும். அவர்தான் நாங்க கூறுகிற இயேசு எந்த ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நபரோ அல்லது மதத்தை மாற்றுகிற ஒரு தெய்வமோ அல்ல. அவர் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்கிற தகப்பன். நம்முடைய இருதயத்துல, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே சமாதானமாக மாற்றி கொடுக்க முடியும். நாங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். எங்களுடைய இருதயத்துல இயேசுவே என்னுடைய வாழ்க்கைய மாற்றுங்க, இயேசுவே என் இருதயத்துல நீங்க வாசம் செய்யுங்க, அப்பா என்னுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கன்னு நாங்க கூப்பிடும் போது எங்களோட வாழ்க்கைய அவரால மாற்ற முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் நீக்கி, பாவங்களை கழுவி, சாப கட்டுக்களை நிர்மூலமாக்கி ஒரு விடுதலையின் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அது கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. எப்பேற்பட்ட பாவம் உள்ளவனாய் நீங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை இயேசுவின் இரத்தத்தால் மாற்ற முடியும். பிள்ளைகளே, வார்த்தை சொல்கிறது பரிசுத்தமான வேதாகமத்திலே, இந்த பூமியில வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நீ யாரா இருந்தாலும் அந்த இயேசுவின் அன்பால உன்னை பிரகாசிப்பிக்க முடியும். நீ யாரா இருந்தாலும் அந்த இயேசுவின் அன்பால உங்க வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும். பிள்ளைகளே, இன்னைக்கு வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு குழப்பங்களோடு இருக்கிறீங்களா? சாபங்கள் நிறைந்து ஐயோ எங்க வாழ்க்கை இப்படியே போக போகுது, நாங்க அழிந்து போக போகிறோமே நினைத்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாள்ல இருந்து அந்த விடுதலை குடும்பங்களை தொட போகிறது. இந்த நாள்ல இருந்து அந்த சமாதானம் உங்கள் வாழ்க்கையை தொட போகிறது. வாழ்க்கையிலே பரம்பரை சாபங்கள், பரம்பரை கட்டுக்கள், அது மாத்திரமல்லாது நம்முடைய முன்னோர்களின் நிமித்தமாய் கடத்தப்பட்ட காரியங்கள் இன்றும் நம்முடைய தலைமுறைகள்ல குடும்பங்களிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலதான் எத்தனை ஆண்டுகள் ஆகியும் எவ்வளவோ உழைத்து கஷ்டப்பட்டாலும் நாமல் ஒரு நிம்மதியை, சமாதானத்தை பார்க்க முடியாதபடி தத்தளித்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் மாத்திரம் நம்முடைய தகப்பன்மார்கள், எங்களுடைய முன்னோர்கள் அதிகமா நினைத்தாங்க எங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும், நாங்க படுகிற கஷ்டங்களை எங்க தலைமுறை சுமக்காதது நம்பினாங்க. ஆனாலும் அது இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாக இன்று வரைக்கும் ஒரு அடிமைத்தனத்தை, குடும்பத்தினுடைய வாழ்க்கையை, நிம்மதியை, ஜனங்களுடைய சந்தோஷத்தை இன்றும் அது அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். இது மனுஷனுடைய கிரிகையினால, மனுஷனுக்கு முயற்சியினால நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த காரியங்களை, இந்த சாபத்தை, இந்த சாப கட்டுகளை மாற்றவே முடியாது. மனுஷனால கூடாதது தேவனால கூடும் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுக்காகவும், உங்களுடைய சாபத்துக்காகவும், உங்களுடைய பாவத்துக்காகவும், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த இருளை நீக்கிறதுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய வாழ்க்கையை தகப்பனாக, உங்களுடைய கஷ்டங்களை, வேதனைகளை, உங்களுடைய நோய்களை அவர் சுமந்து கொள்கிறதுக்கு அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு சுவாசபகி ஜீவிතේ ඒ තිබෙන දුක වේදනාවෙන් නිදහස කරන්නේ ඔබට සමාදානයේ දෙන්න අදත් උන්වහන්සේ සූදානම් සිටිනවා. அவர் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிற ஒரு கேள்விதான், උන්වහන්සේගේ බල අසන ප්‍රශ්නාර්ථය කුමක්ද? அம்மா, நான் உன் வேதனையை சுமந்து கொள்ள தகப்பனாய் நான் இருக்கிறேன். අම්මේ ඔබගේ ජීවිතයේ තිබෙන ඒ වේදනාව උසුවාගන්න පියකුමෙන් මාසිතුමි. உன்னுடைய நோயை சுமந்து கொள்ள நான் இருக்கிறேன். ඔබගේ රෝගයෙන් නිදහස දෙන්න මාසිකින්නේ. உன்னுடைய நிம்மதி இல்லாத வாழ்க்கையை மாற்றுவதற்கு உனக்கு தகப்பனாக நான் இருக்கிறேன். ඔබගේ සැනසීමක් නැති ජීවිතය වෙනස් කරන්න මා ඔබගේ පියකුමෙන් සිටින්නේ. நீ ஏன் வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறாய்? ඇයි ඔබ වේදනාව උසුලමින් සිටින්නේ? என்னிடத்திலே வா, මාවත එන්න. நானே
உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம். මාම ඔබගේ ජීවිතයේ සමාදානය දෙන්නව දෙවිඳුන්ය. நான் இந்த பூமியில இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை உனக்கு கொடுக்காமல் මා මේ ලෝකයේ දෙන්නව සමාදානය ඔබට නොදී பரலோகத்தின் சமாதானத்தை நான் உனக்கு தரவல்ல தெய்வமாய் இருக்கிறேனே. ඒ ස්වර්ගයේ ඒ සුවේ දෙන්න බලගත් දෙවිඳුන්ව සිටිනවා නේද? அவருடைய இரத்தத்தினாலே எங்களை அவர் மீட்டுக் கொண்டார். උන්වහන්සේගේ ලේවලින් ඔබ මාව ගලවා ගත්තා. அவருடைய சொந்த இரத்தத்தினாலே எங்களை முழுவதுமாய் சுத்திகரித்து அவர் மீட்டுக் கொண்டார். උන්වහන්සේ තමන්ගේ ලේවලින් අප මුලින්ම පවිත්‍ර කර නිදහස් කරගත්තා. இந்த பூமியில பாவமானது பெருகி இருந்த பொழுது, මේ පොළොවේ පාපය වර්ධ අධික තිබුණා பூமியில මොහොතේදී. பாவமானது பெருகி இருந்த பொழுது, පොළොවේ පාපය අධික වුණොතේදී அவர் ஒருபோதும் பூமியில வாழ்கிற ஜனங்களாகிய உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்காமல் උන්වහන්සේ මේ පොළොවේ ජීවත් වන ඔබවත් මාවත් කිසි කලක විනිශ්චය அவரை නොකළා. அதிகமாய் நேசித்தபடினாலே ඔබට අපට ප්‍රේම කරන සාධික නිසා அவருடைய சொந்த குமாரனை உங்களுக்கும் எனக்குமாக தந்தார். උන්වහන්සේගේ පුත්‍රයාව ඔබ මා උදෙසා ලබා දුන්නා. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறது. උන්වහන්සේ ඔබට අධික ලෙස ප්‍රේම அவர் உங்களை කරනවා. அதிகமாய் நேசிக்கிறது. උන්වහන්සේ ඔබට අධික ලෙස ප්‍රේම அவர் உங்களை කරනවා. அதிகமாய் நேசிக்கிறது. ඔබට අධික ලෙස ප්‍රේම பாவ කරනවා. சாபங்களிலிருந்து மீட்பு வேண்டுமாயிருந்தார். ශාප පාපේ නිදහස වුණා. ஜென்ம ஜென்மமாய் கடந்து வந்த சாபங்களிலிருந்து மீட்பு ඒ வேண்டுமாயிருந்தார். ජන්ම ජන්මයෙන් පසු කර පැමිණියා ඒ පාපේ ශාපේ නිදහස වුණේ නම් நோய்களிலிருந்து விடுதலை வேண்டுமாயிருந்தார். ரோகங்களின் නිදහස ලබන්ට වුණේ නම් இதோ இந்த நாள் வேளையில் அவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற பொழுது මෙන්න උන්වහන්සේගේ ලේවල බලයට අපව කැප කරන්නා அவர் விடுதலை මොහොතේ கொடுக்க உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். උන්වහන්සේ නිදහස දෙන්න සැබෑ විශ්වාසවන්ත அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். උන්වහන්සේ විශ්වාසවන්ත அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆமா, உண்மைதான். උන්වහන්සේ කුරුසේ ඇනගැසුවා ඒ සැබෑ තමයි. உண்மைதான். සැබෑව அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அது உண்மைதான். උන්වහන්සේ තමගේ ජීවිතය කැප කළා දේ සැබෑව. அவரை கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். உண்மைதான். උන්වහන්සේ කල්වාරියේ ඒ සෝකේ ඒ තැන්පත් කළා සැබෑ තමයි. அதை அன்று ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அதை 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 பகிரங்கமாய் அதற்கான சாட்சிகளை கொடுத்தார்கள். உண்மைதான். ඊට ලකුණක් ඇටිට ධෛර්යමත්ව ඊට සාක්ෂි දරුවා එයත් සැබෑ තමයි. அவர் மூன்றாவது நாள் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனோடு எழும்பி வந்தார். නමුත් තුන්වැනි දවසේදී ඔබ මා දෙස ජීවමානව නැකිට அவர் පැමිණියා. மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்தவராய் எங்களுக்காக உயிரோடு எழும்பி வந்தார். උන්වහන්සේ තුන්වැනි දවසේදී මරණය ජයගත්තා දෙවිඳුනට උන්වහන්සේ නැකිට පැමිණියා.